உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது மாசி மாத பலன்கள். மாசி மாதத்தில் கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்குது, எப்படி இருக்குது, நம்மளுடைய 12 ராசிக்கான பலன்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மாதத்துக்குமே ஏன் மாதம் நமக்கு பலன்கள் இப்போ போன மாதம் நடந்தது தானே இந்த மாதம் நடக்கும், அப்படி கிடையாது. இதில் என்ன அப்படின்னு கேட்டால், கிரகங்கள் பார்த்திங்கன்னா சந்திரன் பார்த்திங்கன்னா 1.5 நாள் 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ராசி கட்டத்திலேருந்து இன்னொரு ராசி கட்டத்துக்கு மாறுகிறார். அதே போல் சந்திரன் சூரியன் பார்த்திங்கன்னா மாதம் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுகிறார். இந்த மாதத்திலே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் செவ்வாய் வக்கர நிவர்த்தி இருக்குது. அதே போல் சூரிய பகவான் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிக்கிறார். யாரோட சேர்ந்திருக்கார்? சனி பகவானோடு சேர்ந்திருக்கார். சனியும் சூரியனும் ஒன்றா வருது. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த கிரகங்கள்லாம் எந்தெந்த ஸ்தானத்தில் இருக்கோ அந்தந்த ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பலன்கள் வரும். இந்த கிரகங்கள் இந்த ஸ்தானத்தில் நம்மளுடைய சுய ஜாதகம்னு ஒன்று இருக்குது. நம்ம சுய ஜாதகத்தில், நம்ம பிறந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கோ, சில பேருக்கு நாகதோஷம் இருக்கும், சில பேருக்கு காலசர்ப்ப தோஷம் இருக்கும், சில பேருக்கு சனி உச்சம் பெற்ற ஜாதகமாக இருக்கும், சில பேருக்கு சனி நீச்சம் பெற்ற ஸ்தானமாக இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இப்படி ஒரு கிரகமும் ஒரு ஸ்தானத்தில் இருக்கும். அதனால தான் நம்ம மாசி மாத பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொல்லக்கூடியது எல்லாம் பொது பலன்களே. இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்கள் சுய ஜாதகப்படி சில பேருக்கு மாறும், சில பேருக்கு 100% நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கூட நடுவாந்திரமாக ஒரு பழனியிலேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார். சுவாமி, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பலன்கள் அனைத்துமே எனக்கு என்னுடைய ஜாதகத்துக்கு அப்படியே பொருந்தி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதகத்தை இப்போ இவ்வளோ தூரம் பொருந்தி வரும்போது என்னுடைய சுய ஜாதகத்தை அனுப்பித்தரேன், நீங்கள் இந்த பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அதனால தான் இந்த ஜாதகம் பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். நாம் செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும். கோள்ங்கிறது கிரகம். நீங்கள் ஒரு விஷயத்தை மறந்துட்டாலும் இந்த கிரகங்கள் அதை மறக்காது. அது செய்ய வேண்டிய நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ அது கரெக்டாக செய்யும். உங்களை உயர்த்த வேண்டிய நேரத்தில் உயர்த்தும், கவனமாக இருக்க வேண்டிய நேரத்தில் கவனமாக இருக்க வைக்கும். இதெல்லாம் எப்படி? நீங்கள் செய்யக்கூடிய பக்தி, நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள், நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள். இப்போது ஒரு பரிகாரம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா, ஒருத்தர் இறக்க போகிறாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றும் முடியாது. ஆனால் இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறவங்கள நம்மளால் காப்பாற்ற முடியும் இல்லையா? இறக்கக்கூடிய தருவாயில் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சொல்லி ஒரு மிராக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா? ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்கள காப்பாற்றிடுறோம் இல்லையா? அதுதான் அந்த இடத்துல பரிகாரம். அதனால தான் சொல்கிறது, இந்த கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுங்கள், இந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்குமே நான் சொல்லக்கூடியது அதுதான். ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிங்கதே ஜென்ம பத்திரிகா. இந்த 4 வரி ஸ்லோகம் என்ன சொல்கிறது? உங்கள் பூர்வ புண்ணியத்தினால தலையெழுத்துன்னு சொல்கிறோமே, அதுதான் அது. சூரிய சோம அங்காரக புத குரு சுக்கிர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. ராகு கேதுவோடு சேர்ந்து இந்த 9 கிரகங்கள் தான் நம்மளோட அது வேலையை அது கரெக்டாக செய்யும். நம்ம பூர்வ புண்ணியம் நன்னா பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ஜென்மத்தில் நன்னா இருப்போம். யாரோடைய இன்சொல் வன்சொல்லுக்கெல்லாம் ஆளாகாமல் நம்மளுடைய குடும்பம், நம்ம படித்தோம், படிப்புக்கு அடுத்ததாக நமக்கு ஒரு நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு விஷயத்துக்கெலாம் நம்ம வந்துடுவோம். அதனால தான் எல்லா பாடல்கள்லையுமே கூட அதை தான் சொல்கிறது. எல்லா பாடல்கள்லையும் சில விஷயங்கள்லாம் அதான் சொல்கிறது. வேயிரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்த என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு 2 முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. கோளாறு பதிகத்தில் முதல் பதிகம். அப்போ இவ்வளவு சிறப்பு மிக்க ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அதனால தான் மாதத்தில் இந்த மாதிரி நம்ம ஜாதகம் பார்க்கணும், இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுக்கணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு குறைந்த கட்டணத்தோடு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பி கொடுத்து நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம், திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், ஒரு எண்கணிதம் பார்த்துக்கலாம், வாஸ்து பார்த்துக்கலாம். விருச்சக ராசி நேயர்களை உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த மாசி மாதமானது எப்படி இருக்கும்? பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாசி மாதம் அப்படின்னு சொல்லும்போது விருச்சக ராசி பொறுத்தளவுக்கு
நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோபப்படாமல், வீணாக பேசாமல், வீண் பேச்சு இல்லாமல் கோபப்படாமல் இருந்தீங்கனாலே போதும். ஒருத்தர் பேசும்போது தயவுசெய்து கூட கூட பேசி பிரச்சனைகளை வளர்த்துக்காதீங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க. நீங்கள் வயதானவர்களுக்கும் நான் இதை சொல்கிறேன், ஒரு வயசில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு முன்னாடி பேசிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. அப்புறம் அந்த பர்சன் வரமாட்டாங்க. நீங்கள் என்ன தான் இது பண்ணினாலும் வரமாட்டாங்க. அவங்க அப்படி பேசினவங்க தானே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு தவறாக இருந்தால் நீங்களே யோசித்து பாருங்கள். எப்படி விருச்சிக ராசி அப்படிங்கிறது. விசாக நட்சத்திரம் விருச்சிக ராசி இருக்குது, கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி இருக்குது, அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் தப்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஓரளவுக்கு உடல்நிலை ஏதோ ஒரு விஷயத்தில். கேட்டை நட்சத்திரம் விருச்சிகக்காரர்களுக்கு ரொம்ப சிரமம். விசாக நட்சத்திரம் விருச்சிகக்காரர்கள் ரொம்ப சிரமம். நிறைய சிரமங்களை அனுபவித்து, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு வந்தாச்சு. விருச்சிக ராசி பொறுத்தளவுக்கு விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம் ஒரு சில விஷயங்கள் தனக்குன்னு செஞ்சுக்கணும்னு நினச்சிக்கும் போது முடியலல்ல. உங்களுக்குன்னு ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கும் போது முடியலல்ல. ஒரு டாக்டர்கிட்ட போகிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னு நினைக்கும் போது இப்போ உங்களுக்குன்னு வரும்போது முடியலல்ல. யாரும் உங்களுக்கு வந்து உதவி செய்யலை. உங்ககிட்டேருந்து உழைப்பை வாங்கிட்டாங்க, உங்ககிட்டேருந்து எல்லாமே தான் பண்ணிக்கிறாங்க. காரியம் சாதிச்சுக்கணுன்னு விருச்சிக ராசிக்காரங்க வேணும். காரியம் சாதிச்சாச்சுன்னு விருச்சிக ராசிக்காரங்களும் தூக்கி போட்டாச்சு, முடிஞ்சு போச்சு. அவ்வளவு தானே. தவறான விஷயம். அதனால் இனிமேலாவது நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் நமக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் யோசிச்சு இருங்க. மறைமுக பிரச்சனைகளும் மறைமுக எதிரிகளும் உண்டு. அதுவும் அரசியலில் இருக்கிறவர்களுக்கு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய அழுத்தங்கள் தரப்படும். இப்படி பண்ண அப்படி பண்ண நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ எதை செய்யறது எதை செய்யாமல் இருக்கிறதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு இருக்கும். கவனத்தோடு இருங்க. சில பேருக்கு வெற்றி வராது, அரசியல் வெற்றி வராது. நல்லா கேட்டுக்கோங்க, அரசியல் வெற்றி வராது சில பேருக்கு வரும். அதே போல் சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு புனித நீராடுதல், க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வருவாங்க, நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையோடு இருப்பாங்க, நிறைய நல்ல விஷயங்களை அடுத்தடுத்த விஷயங்களை எல்லாம் பிளான் பண்ணி பண்ணுவாங்க. பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை, நல்ல விஷயங்கள், சுபகாரியங்கள் எல்லாம் செய்வாங்க. நல்லா அமோகமாக இருக்கும். கோர்ட்டு கேஸ் எல்லாம் ஒரு அளவுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு வராது. சில பேருக்கு அந்த பூர்வீக சம்பந்தமான சொத்து எதிர்பார்த்திருந்தவர்களுக்கு சில பேருக்கெல்லாம் நிறைய நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் நடக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண்கள், நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணி இந்த வருஷத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாசி மாதத்தில் படிக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தமிழகத்தில் பெண் குழந்தைகள் முதலிடமாக வருவாங்க. அந்த அளவுக்கு நல்ல பேர் இருக்கும். அதே போல் அந்த படிப்பில் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். அதே போல் குடும்ப பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நிறையா நிதானித்து சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். கைப்பொருள் கவனம் தேவை. கைப்பொருளை தொலைச்சிடாதீங்க. ஒரு ஃபோனாக இருக்கட்டும், ஒரு நகையாக இருக்கட்டும், ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா எச்சரிக்கையாக போயிட்டு எச்சரிக்கையாக வாங்க. தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் நஷ்டம் அடைஞ்சு உட்காராதீங்க. ஒரு 5 பவுன் நகையை தொலைச்சிட்டேன், 2 பவுன் நகையை தொலைச்சிட்டேன், திரும்ப எனக்கு கிடைக்குமா, யாரை சொல்கிறது அப்படிங்கிற அளவுக்குலாம் ஆகிடும். 10 சொந்தக்காரங்க இருக்கிற இடத்துல போய் என்னன்னு சொல்ல முடியும்? இவங்க எடுத்தாங்கன்னு சொல்லுவாங்களா, அவங்க எடுத்தாங்க நம்ம கேட்க முடியுமா சொல்லுங்கள்? இந்த மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும். கவனமாக இருங்க. புதுமனை புகுவிழா, கிரகப்பிரவேசங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடைபெறும். அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாகன கவனம் தேவை. வண்டி வாகனங்களை நிதானித்து போய்ட்டு நிதானித்து வாங்க. விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஸோ நிதானித்து போய்ட்டு நிதானித்து வாங்க. புத்திரர்களால் நல்ல அனுகூலம் உண்டு. உடல் நலத்தில் கவனமாக இருங்க. மூட்டு சம்பந்தமான விஷயங்கள், சில பேருக்கு மூட்டு ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். மூட்டு சம்பந்தமான ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நல்லா இதாக இருக்கும். டாக்டர் உத்தியோகம் பார்க்குறவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதே போல் டாக்டர் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பணியிடை மாற்றம் வரும். கவர்மெண்ட் டாக்டர்ஸாக இருக்கிறவங்களுக்கு பணியிடை மாற்றம் வரும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லும்போது தனியார் நிறுவனத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு கூடுதலாக இருக்கும். கொஞ்சம் இரவு பகலாக வேலை செய்யக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும், புதிய ப்ராஜெக்ட்லாம் நிறையா வரும். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்கும். கவனமாக தான் இருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களை வரும். அதே போல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் விருச்சிக ராசியில் இருக்கிறவர்களுக்கு தனக்கு விருப்பம் இல்லாத இடத்திற்கு இடம் மாறுவார்கள்.
உங்களுக்கு அந்த இடத்துக்கு போகிறதுக்கு இஷ்டமே இருக்காது, ஆனால் போய் தான் ஆகணும் அப்படிங்கக்கூடியவர்களாக இருக்கும். அதே போல் இராணுவத்தில் பணிபுரிபவர்களுக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல் கப்பல் சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு திரும்ப அந்த கப்பலில் போய் வேலை செய்யக்கூடிய ஒரு யோகங்கள்லாம் வரக்கூடியதாக இருக்கும். அந்த இடத்துலையும் கவனமாக இருங்க. அதே போல் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நிறைய கை கொடுக்கும். சொந்த தொழில் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கை கொடுக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், முருகப்பெருமானை நிறையா பிரார்த்தனை பண்ணுங்கள். 2 கோவில் நான் சொல்கிறேன், போயிட்டு வாங்க. டைம் கிடச்சிதுன்னு 2 கோவில். ஒரு கோவில் திருப்போரூர் முருகன் கோவில் போயிட்டு வாங்க. டைம் கிடச்சிதுன்னு திருப்போரூர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. 2வது என்கண் அப்படிங்கிற ஊர் இருக்குது. என்கண் அப்படிங்கிற ஊர் இருக்குது. அந்த முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சுவாமிக்கு எலுமிச்சம்பழ மாலை சாத்துங்க. இந்த பேர்லாம் சொல்லுவாங்க, எலுமிச்சம்பழ மாலையெல்லாம் உதிரியாக சாமிகிட்ட கொடுத்து வரவங்களுக்குலாம் ஒன்று அதெல்லாம் சுவாமிக்கு எலுமிச்சம்பழ மாலை போடுங்க. அதெல்லாம் தவறே கிடையாது. சுவாமிக்கு எலுமிச்சம்பழ மாலை கண்டிப்பாக போடுங்க. ஒரு காரணமாக செய்கிறீங்களா? இந்த ராசி விருச்சக ராசி, இப்போ எனக்கு ஒரு 30 வயசு ஆகுதுங்க, கல்யாணம் ஆகலை. 30 எலுமிச்சம்பழத்தை கோர்த்து முருகப்பெருமானுக்கு மாலையாக சாத்தி தினை நைவேத்தியம் பண்ணி சுவாமிக்கு நல்லா பண்ணுங்க, நல்லா சிறப்பாக பண்ணுங்கள். எனக்கு 35 வயசு ஆச்சு சாமி, கல்யாணம் ஆகலை, எலுமிச்சம்பழ மாலை முருகன் பெருமானுக்கு போட்டு முருகப்பெருமானுக்கு அறுத்து நல்லா நொச்சி இலையினால் அர்ச்சனை பண்ணுங்கள். சுவாமிக்கு நல்ல மல்லிகைப்பூ சாத்துங்க, மாலை சாத்துங்க, முருகப்பெருமானை ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணுங்கள். என்கண் போயிட்டு வாங்க. நிறைய வள்ளி தேவசேனாவோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நல்லா பிரார்த்தனை செய்யுங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய ஜாதகப்படி நடக்கும். நல்லா சுபமாக இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க. மாசி மாதத்தில் இருக்கக்கூடிய நற்செய்திகள் உங்களை தேடி வரும். சுபம்.